மக்களே வணக்கம். இது சண்டே மார்னிங் மட்டும்தான். ஏன்னா சண்டே மார்னிங் ஆஃப்டர்நூன் எல்லாமே நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். பூக்குமா பூக்காதா என்னைக்கு பூக்கும்னு பார்த்தப்போ இன்றைக்கி அழகாக மழையில் பூத்திருந்தது. இந்த மழை பார்த்திங்களா 2-3 டேஸாகவே ரொம்ப நம்மளை இரிட்டேட் பண்ணுது. வெளியே போக விடாமல் ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு துணி காய வைக்காமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம வேலையை நாம் தான் பார்த்தாகணும். மார்னிங் வந்தாச்சு கிச்சனுக்கு. பூரி உருளைக்கிழங்கு மசாலா. பாப்பாவுக்கு இன்றைக்கி அபாக்கஸ் கிளாஸ் வேண்டும்னு சொல்லி நான் ஒரு தப்பு பண்ணி ஆர்வ கோளாறில் சீக்கிரமாக அவளை எழுப்பி தலைக்கு ஊற்றி அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற நேரத்துக்கு நல்லா மழை. நீ போகாத பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டாரு. ஏம்மா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் வெளியே போய் பாருமானா அவளுக்கு ரொம்ப ஒத்துக்காது. கோல்டு ஃபீவர் வந்துடும் டக்குன்னு அச்சுன்னு தும்புவா. ஸோ வேணாம் பாப்பா நம்ம வீக் டேஸில் கிளாஸ் ஆல்டர்னேட்டிவ் வைப்பாங்கள்ல அப்போ போய்க்கலான்னு அவங்க டேடி சொல்லுவோம். ஓகே அப்படின்னு விட்டுட்டா. இருந்தாலும் அவளை உட்கார வச்சு நல்லா தலையை காய வச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பூரியை போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி அரிசி உளுந்தும் அரைக்கணும். ஸோ இட்லி பேட்டரும் ரெடி பண்ணணுன்ற நோக்கத்தில் இதையும் பார்த்துட்டு டிஃபனும் பார்த்தேன். மதியானம் நான்வெஜ்ஜும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சார் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி பாப்பாவுக்கும் கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது நம்ம அந்த காலத்துலாம் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு பொண்டாட்டி சொன்னால் தான் எல்லாமே கேட்பான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எந்த வகையிலுமே கிடையாதுங்க. வீட்டுக்கு ஒரு பொம்பளை புள்ள கண்டிப்பாக வேணுங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. சாப்பிட்டாருனா டக்குன்னு கை கழுவ மாட்டார். உட்காந்து ஏதாவது கதை பேசிகிட்டு இருக்கிறது, மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி. என் பொண்ணு போன லாஸ்ட் வீக்கில் கேட்டால், ஏன்பா சாப்பிட்டுட்டு டக்குன்னு கை கழுவாமல் என்னப்பா காய வச்சிட்ருக்கீங்க? நாங்கள் மட்டும் நீங்கள் சொன்னால் டக்குன்னு கேட்கணும், ஆனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு. சும்மாவே இந்த மனுஷன் ஐயோ என் பொண்ணு சொல்லிட்டா நான் போய் கை கழுவுறேன் அப்படின்னு இப்போல்லாம் போகிறாரு. ஏயா இதை தானையா நான் 15 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்லை என் பொண்ணு சொல்லிட்டால அப்படின்னு சொல்லி போகிறாரு. கொஞ்சம் கோவம் வந்தாலும் பொசசிவ் அதிகமாக வருது. என்னை விட உன் பொண்ணு சொல்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தோணுதில்ல அப்படின்னு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்க சொல்லி உங்கள் வீட்டுக்கார் அதாவது அப்பாக்கள் கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த காரக்குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்தயம் போடுறது ரொம்ப டேஸ்ட்டு. நான் அதில் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் அப்படியே கரன்னு அரைச்சி போட்டுருவேன். அது நல்ல ஃப்ளேவர் வரும், வாசனை நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வதக்கிட்டு அப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வதக்குவேன். ஸோ லாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அரிசி உளுந்துமே கழுவி முடித்து அரைச்சாச்சு, எல்லாமே முடித்து வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மீனும் கழுவிட்டு அந்த குழம்பும் ப்ரிப்பேர் பண்ணி அதுவும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. இந்த 3 டேஸ் லீவ் விட்டுருக்காங்க இல்லைங்களா, சாட்டர்டே சண்டே மண்டே, இந்த 3 லீவில் வீட்டில் பசங்க சண்டை பெரும் சண்டையாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹைகோர்ட் ஜட்ஜே வந்தால் கூட இவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிச்சு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஹியரிங் வாங்கன்னு சொல்லிடுவார் போல இருக்குது. ஒரு நாளைக்கு 2 சண்டை 3 சண்டை. நம்ம பார்க்குற வேலையில் இந்த சண்டையில் யார் தப்பு பண்ணா யார் சரி பண்ணான்னு யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மழையில் என் பாப்பா ஒரு விஷயம் கேட்டா, அம்மா நம்மளுக்கே இப்படி குளிருதே, அப்புறம் ரோட்டில் இருக்கவங்க அந்த கோவில் வாசலெல்லாம் காசு கேட்டுட்டு நிற்பாங்க இல்லைம்மா, அவங்களுக்கெல்லாம் எப்படிம்மா குளிரும், பாவம் அவங்கெல்லாம் எங்கம்மா போவாங்க அப்படிங்கிறது குழந்த மனசில் தோணுச்சு. இல்லைடா தங்கம், எல்லாருமே இப்போ இல்லாமல் கேட்க மாட்டேங்கிறாங்க. மனநல பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த மாதிரி ரோட்டில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சும்மாவே காஃபி ஷாப் போனோன்னா அங்கே காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவங்கெல்லாம் யார் ஒரிஜினலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யார் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றதே நம்மளுக்கு இந்த காலத்தில் கண்டுபிடிக்காத அளவுக்கு போகுதுங்க. எது எப்படியோ இந்த சண்டே எங்களுக்கு எப்படி தான் முடிஞ்சுது. நீங்கள் எப்படி சண்டே போக்குனீங்க? இந்த பிச்சைக்காரங்களில் உங்களுக்கு யார் ரொம்ப 5 ரூபா கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. 5 ரூபாயா, ஏன் இந்த நீயே வச்சுக்க அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி ஷேம் பண்ணிட்டாங்க என்ன. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருந்தால் சொல்லுங்கள். நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்து வாழை இலையை வச்சு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லோரும் ஹாப்பி. உங்கள் வீட்டு சண்டே எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.